கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நேசித்து திரும்பி இந்த ஜூம் மூலமா நம்ம எல்லாரும் கலந்துக்கிறதுக்காக கர்த்தர் கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக நான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரிக்கிறேன். நம்ம கர்த்தருடைய 2வது வருகை பத்தி நம்ம வாசித்து கொண்டு வரோம். இந்த ராத்திரி கால நேரத்துல பரிசுத்த வேதத்தை திறந்து 1 தெசலோனியர் 4வது அதிகாரம் 17 இருந்து வாசிக்கலாம். 16, 17 வாசிக்கலாம். 16, 17 அதிகாரம் 16, 17 1 தெசலோனியர் 4வது அதிகாரம். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதருடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேலே அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமா எப்போதும் கர்த்தரோட கூட இருப்போம். போதும். நாம இதுக்கு முன்ன வாரத்தில் நம்ம என்ன கத்துக்கிட்டோமோ நினைவு இருக்குதா உங்களுக்கு? இதுக்கு முன்ன எந்த வாரத்துல நம்ம கலந்துக்கிட்டோமோ இந்த 2-3 வாரமா லேப்டாப்ல ப்ராப்ளம் இருக்கிறதுனால நம்ம சந்திக்க முடியாம ஆயிடுச்சு. அதுக்கு முன்ன நாம கத்துக்கிட்ட விஷயம் உங்களுக்கு நினைவு இருக்குதா? என்ன கத்துக்கிட்டோம்? கர்த்தரோட பிள்ளைங்களை கர்த்தர் என்ன பண்றாரு? நிச்சயமா வரப்போற துன்பத்தில் இருந்து கர்த்தர் காப்பாத்துவார். அதே மாதிரி சொல்லுங்க, கர்த்தர் நிச்சயமா காப்பாத்துவார். அப்படி உதாரணமா நாம் எப்படி ஒரு மெத்துஷலா ஆனோக்கு கர்த்தர் எப்படி கர்த்தர் எடுத்துட்டு போனாரோ எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அதே மாதிரி மெத்துஷலா, அதே மாதிரி அவர் மக லெமேக்கு, இவங்க எல்லா பத்தியும் கூட நம்ம கத்துக்கிட்டோம். நினைவு இருக்குதா இல்லையா? எடுத்துக்கொள்ளப்பட்டவங்களோ நாம் பார்த்துக்கிட்டோம். அதே மாதிரி நோவாயும் கூட கர்த்தர் காப்பாத்தினார். அதே மாதிரி எஷியால இருந்து கூட நாம் கற்றுக்கிட்டோம் இல்லையா? எஷியால இருந்து கூட வசனத்தை நம்ம பார்த்தோம் இருக்கு இல்லையா? எஷியா எல்லாம் கூட நம்ம பார்த்தோம். அதே மாதிரி புதிய ஏற்பாடுக்கு வரும்போது 1 தெசலோனிக்கேயர் நம்ம எழுதும்போது இங்க நம்ம வசனத்தை என்ன பாக்குறோம்னா, கர்த்தர் அவரோட பிள்ளைங்களை என்ன பண்ணுவாரு? எடுத்துக்கிட்டு போவாருன்னு நாம பாக்குறோம். ஆயிடுச்சு. இந்த எடுத்துக்கொள்ளப்பட்டது பத்தி இன்னும் கொஞ்சம் வசனத்துல இருந்து புதிய ஏற்பாட்டுல இருந்து நம்ம கத்துக்க போறோம். இங்க நாம் வாசிக்கும் போது 17வது வசனத்துல வாசிங்க. 17 1வது அதிகாரம் 14வது அதிகாரம் 17 படிங்க, வாசிங்க. பின்பும் உயிரோடு இருக்கிற நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போவா மேகங்கள் மேல் அவரோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்படுவோம். இங்க ஒரு வசனம், ஒரு வார்த்தை என்ன இருக்குதுன்னா எடுத்துக்கொள்ளப்படுவோம். இந்த விஷயத்தை நம்ம மனசுல வச்சுக்கணும். இது எடுத்துக்கொள்ளப்படுவோங்கிறது நாம தெலுங்கு பைபிள பார்க்கும்போது கொனிப்போபடுதுமோ அப்படின்னு நம்ம பாக்குறோம் தெலுங்குல. இங்கிலீஷ்ல காட் அப் அப்படின்னு எழுதிருக்குது. இங்கிலீஷ்ல என்ன இருக்குது? காட் அப். அதே மாதிரி நாம லாட்டின்ல பார்க்கும்போது ராப்டஸ், RAPTUS, ராப்டஸ் இருக்குது. ஒரிஜினல் கிரீக்ல பார்க்கும்போது அர்போஜோ. என்ன வார்த்தை கிரீக்ல? ஒரிஜினலா அப்போஸ்தலன் பவுல் கிரீக்ல, இதனால புதிய ஏற்பாடு எல்லாம் கூட கிரீக்ல எழுதப்பட்டது. தெரியுமா உங்களுக்கு? கிரீக்ல
எழுதப்பட்டது. கிரீக்ல ஒரிஜினல் என்ன வார்த்தை பயன்படுத்தப்பட்டதுன்னா அர்போஜோ. அர்போஜோ அப்படின்னு அர்த்தம் என்னன்னா இங்கிலீஷ்ல டு கேரி அப். டு கேரி அப்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல கொண்டு போறது அர்த்தம். வந்து அர்போஜோ அப்படின்னாக்க என்னன்னாக்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போறது. ரெண்டாவது இன்னொரு அர்த்தம் கூட வருது என்னன்னா டு ஸ்நாச் அப். ஸ்நாச் அப் அப்படின்னு அர்த்தம் என்னன்னாக்கா புடுங்கிட்டு போறது. புடுங்கிட்டு போறது. உதாரணத்துக்கு நம்ம அப்பப்ப செயின் ஸ்நாச்சிங் பார்ப்போம் இல்லையா? ஆராசு தடத்துல முக்கியங்க சிஸ்டருங்க லேடிஸ் நடந்து போகும்போது கொஞ்சம் பேர் என்ன பைக்ல வந்து என்ன பண்ண அவங்க கழுத்துல இருக்கிறது புடுங்கிட்டு போயிடுவாங்க. அது என்ன ஸ்நாச் அப்படிம்பாங்க. புடிக்கிற அந்த ஸ்நாச் அப் அப்படிங்கிற பதத்துக்கு கிரீக்ல என்ன வருதுனாக்கா அர்போஜோங்கிறது வருது. அதே மாதிரி இன்னொரு அர்த்தம் கூட என்னன்னாக்கா ஒரு வஸ்துவைய ஒரு ஒரு பொருளைய ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு என்ன ஆகுது கொண்டு போறது. டிரான்ஸ்போர்ட்டிங். புரியுது நான் சொன்னது? ஒரிஜினல் கிரீக்ல இந்த வார்த்தைக்கு எந்த வார்த்தை தமிழ் என்ன இருக்குது? மேகமான தமிழ் என்ன ஆகும்? எடுத்துக்கொள்ளப்படுவோம். புரியுதா? எடுத்துக்கொள்ளப்படுவோங்களுக்கு ஒரிஜினல் மீனிங் என்னன்னா கிரீக்ல அர்போஜோ. அர்போஜோனாக்க என்ன? நம்மளைய தூக்கிட்டு போறது, எடுத்துட்டு போறது, இல்லாட்டி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு பக்கம் கொண்டு போறது. இப்ப நம்ம நம்பிக்கை என்னன்னாக்க அர்போஜோ அப்படின்னாக்க நம்மளைய இந்த உலகத்துல இருந்து கர்த்தர் என்ன பண்றாரு? கொண்டு போறாரு. எங்களுக்கு பரலோகத்துக்கு இல்லாட்டி மத்திய ஆகாசம் கொண்டு போறாரு. அதுக்கு அங்க உண்மையா அங்க எழுதப்பட்ட ஒரு என்ன சொல்லுவாங்க அது ஒரு வார்த்தை என்ன அர்போஜோ. எந்த இடத்துல? எடுத்துக்கொள்ளப்படுவோம் அப்படிங்கிறது. இல்லாட்டி சடனா ஒரு வஸ்துவை பிடிச்சிட்டு போய் எடுத்துட்டு போறது. ஸ்நாச் அப். புரியுதா? இந்த விஷயம் நான் அர்த்தமா இருக்கு நான் சொல்றது உங்களுக்கு. அந்த வார்த்தை அங்க பயன்படுத்தப்பட்டது. அப்படின்னா இந்த உலகத்துல ஏதோ பயங்கரமான ஒரு என்ன வரப்போகுது, ஆபத்து வரப்போகுது. அதனால கர்த்தர் என்ன பண்ண அவங்க பிள்ளைங்களை என்ன பண்றாரு? எடுத்துக்கிட்டு போயிடுறாரு. புரியுதா? எடுத்துக்கிட்டு போறாரு. இந்த விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும். இதே விஷயம் நாம வசனத்துல நம்ம வாசிக்கிற பாருங்க. லூக்கா சுவிசேஷம் 17வது அதிகாரம். லூக்கா சுவிசேஷம் 17வது அதிகாரம் 34, 35. 17வது அதிகாரம் 17, 34, 35. அந்த ராத்திரியிலே ஒரு படுக்கையில் படுத்திருக்கிற 2 பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்றொருவன் கைவிடப்படுவான். திரிகை திரிக்கிற 2 ஸ்திரீகளில் ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், மற்றொருவர் கைவிடப்படுவாள். வயலில் இருக்கிற 2 பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்றொருவன் கைவிடப்படுவான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். போதும். மத்தேயு சுவிசேஷம் 24:39 கூட இருக்குது. இதே வசனம் கர்த்தராக இயேசு கிறிஸ்து சொல்றார். மத்தேயு சுவிசேஷம் 24வது அதிகாரம் 39. ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போகும் மட்டும் உணராதிருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வருங்காலத்திலும் நடக்கும். 40. அப்பொழுது 2 பேர் வயலில் இருப்பார்கள், ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். 2 ஸ்திரீகள் ஏத்திரம் அரைத்துக் கொண்டிருப்பார்கள், ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், ஒருத்தி கைவிடப்படுவாள். போதும். இங்க கிளியரா எழுதி இருக்குது. ஒருத்தர் என்ன ஆகுறாங்க? எடுத்துக்கொள்ளப்படுறாங்க, ஒருத்தர் கைவிடப்படுறார். எடுத்துக்கொள்ளப்படுறத பத்தி இருக்குதா இல்லையா? இங்க கிளியரா எழுதி இருக்குது. நிச்சயமா என்ன எடுத்துக்கொள்ளப்படுவாங்க அப்படின்னு
இங்க எழுதி இருக்குது. அது இன்னொரு விஷயம், நாம் மறுபடி வரலாம். 1 கொரிந்தியர் 15:51 51 53 வரை. 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் 51 அதிகாரம் 51 53. 1 கொரிந்தியர் 15 இதோ ஒரு அதிகாரம். ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. நாம் எல்லாரும் நித்திரை நித்திரை அடைவதில்லை. ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லோரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் தொனிக்கும் அப்பொழுது மரித்த அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள். நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். நாம் என்னவோம்? மறுரூபமாக்கப்படுவோம். இங்கே கூட ஒரு எக்கால சப்தம் வருது. அப்ப நாம இறந்து போறவங்க யாரைத்தே ஆல்ரெடி கிறிஸ்துக்குள்ள இருந்து இறந்து போனாங்களோ அவங்க எல்லாம் திரும்பி எந்திரிக்கிறாங்க. உயிரோடு இருக்கு நம்ம என்ன ஆகுறோம்? மறுரூபம் அடைவான்னு எழுதிருக்குது. அர்த்தம் புரிஞ்சுங்களா? இந்த விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். అయితే இந்த இயேசு கிறிஸ்து 2வது வருகையில நம்ம பார்க்கும்போது 2வது வருகையில 2 பாகம் இருக்கிறது. புரியுதா? எத்தனை பாகம் இருக்குது 2வது வருகையில? சொல்லுங்க. 2வது வருகையில எத்தனை பாகம் இருக்குது? 2 பாகம். 2 பாகம் இருக்குது. முதல்ல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன போது மத்திய ஆகாசுக்கு வருவார். அப்போ 3 காரியம் நடக்குது. நம்ம 1 தெசலோனிக்கேயருக்கு வரல. 1 தெசலோனிக்கேயர் 4:17 4:16. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும். இங்க பாருங்க, இதுதான் ஃபர்ஸ்ட் 2 வருகையில 2 பாகம் சொன்னோம்ல. அதுல ஃபர்ஸ்ட் ரகசிய வருகை. இந்த ரகசிய வருகைங்கிறது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். எங்கிருந்து வர்றாரு? பரலோகத்திலிருந்து மத்திய ஆகாசத்துக்கு வராரு, வானமண்டலத்துக்கு வராரு. அது புரிஞ்சா? அப்போ என்ன தெரியுமா? 16 படிங்க. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும். ஆரவாரத்தோடு ஒரு விஷயம் என்ன? 1 ஆரவாரத்தோடு, 2வது பிரதான தூதனுடைய சப்தம் வரு. தேவ எக்காலத்தோடும். தேவ எக்காலத்தோடு வானத்திலிருந்து இறங்குவார். வானத்திலிருந்து இறங்குவார். எங்க மேல எங்க வரு? வானத்துக்கு இறங்கி வர்றார். இது ரகசியம் நடக்க போறது. புரியுதா? அப்பதான் கிறிஸ்துக்குள்ள இருந்து மருத்துவங்க என்ன ஆகுறாங்க? எழுந்துருவாங்க. நெக்ஸ்ட் நாம என்ன பாக்குறோம்? மறுரூபம் ஆகிறோம். இது புரியுதா? இது ராஷ்டிராக்கடப்ப நடக்க போற காரியம். கர்த்தராகிய தேவன் என்ன பண்றாரு? முதல்ல ஆரவாரமா படிங்கிறது 16. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும். 1 2வது பிரதான தூத சப்தம் வரும். தூத சப்தத்தோடு. 3வது தேவ எக்காலத்தோடும். வானத்திலிருந்து இறங்கி வருவார். வானத்திலிருந்து அவர் இறங்கி வர்றார். இந்த 3 காரியங்கள் என்ன நடக்கும் போது ஃபர்ஸ்ட் இயேசு கிறிஸ்துக்குள்ள மருத்துவர் என்ன பண்றாங்க? எழும்புறாங்க. நாம ஜீவத்தோடு நாம் இருக்கிற நாம என்ன வரா? மறுரூபமாவி என்ன வரா? ஆகாச மண்டலத்துக்கு போவோம். இங்க என்ன இருக்குது படிங்க. 17. பின்பும் உயிரோடு இருக்கும். நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போவோமாமா. மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். இங்க பாருங்க, நல்லா நம்ம ஆலோசனை பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, கர்த்தராகிய தேவன் எங்க வர? வானத்துக்கு வர்றாரு. நாமளும் வானத்துக்கு போறோம். 2 பேரும் எங்க கலந்துக்கிறோம்? வானத்துல கலந்துக்கிறோம். அங்க இருக்க போறோம். அப்ப இருந்து கர்த்தர் நாம் என்னவாகிறோம்? எப்பதுக்கு வேற ஆகுறது?
கிடையாது. அதனாலதான் நாம் எப்பவும் அவர் கூட இருப்போம் அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் நடக்க போறது அப்போ ஒரே நொடியில நடக்க போகுது. விஷயம் நடக்குதா? அதே மாதிரி இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்ல வேண்டும். என்னன்னா, எது மாதிரி అయితే కర్తృయోగ வருகையில 2 பாகம் இருக்குதோ, இதே மாதிரி ஒரு சம்பவம் கர்த்தர் அவரு இந்த உலகத்துக்கு வந்து அந்த கல்வார் சிலை மரித்து இல்லையா அடக்க பண்ணப்பட்டு திரும்பி எந்திரிச்சு அவர் என்ன பண்ணாரு? என்னாச்சு? எந்திரிச்சு என்னாரு? பரலோகத்துக்கு போனாரு இல்லையா? பரலோகத்துக்கு போறது என்ன சொல்லுவாங்க? தெலுங்குல ஆரோகணமா பிக்கிறாங்க. இங்கிலீஷ்ல, தமிழ்ல தெலுங்குல ஆரோகணமையாடு அப்படின்றாங்களா? தமிழ்னு சொல்லுவாங்க. ஏசு கிறிஸ்து பரலோகத்துக்கு போறது அப்போஸ்தலர் இருக்குதல்ல, 1வது அதிகாரம் உயிர் தெழுறது இல்ல, 1வது அதிகாரம் உயரே எடுத்துக்கொள்ளப்பட்டார். என்ன? உயரே எடுத்துக்கொள்ளப்பட்டார். உயிரும் எடுத்துக்கொள்ளப்பட்டார். உயரே 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 அந்த மேல மேல மேலே மேலே 9வது வசனம் படிங்க. 1:9. அப்போஸ்தலர் 1:9 இருக்கும் பாருங்க. இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் உயரை எடுத்துக்கொள்ளப்பட்டார். உயிரை எடுத்துக்கொள்ளப்பட்டார். இந்த உயிரை எடுத்துக்கொள்ளப்பட்டார் அப்படின்னா பரலோகம் போறதுல கூட 2 பாகம் இருக்குது. தெரியுமா உங்களுக்கு? 2 வருஷம் கர்த்தர் பரலோகத்துக்கு போனார். ஒண்ணு வந்து ரகசியமா போனாரு, ஒண்ணு வந்து எல்லாரும் மின்னுக்கான தெரியுற மாதிரி போனார். அதோட புரியுது உங்களுக்கு? புரியுதா புரியல உங்களுக்கு? இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு போற இறந்து போய் திரும்பி எந்திரிச்சு பரலோகத்துக்கு போனார் இல்லையா? அந்த பரலோகத்துக்கு போறதுல கூட 2 பாகம் இருக்குது. ஒண்ணு கர்த்தர் முதல்ல ராசியமா போயிட்டு வந்தாரு, புரியுதா? 2வது எல்லாரும் கண்ணுக்கு தெரியுற மாதிரி போயிட்டு வந்தாரு, போனாரு. நான் வரல, புரியுதா? அர்த்தம் புரியுதா இல்லையா? கேக்குதா? இப்படி பேச்சு வார்த்தை கேக்குதா? புரிஞ்சா? ராசியம் எப்ப போனாரு? இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த பிறப்பு எப்ப போனாரு? பரலோகத்துக்கு எப்ப போனாரு? பரலோகத்துக்கு நான் சொல்றது பரலோக பத்தி. அவர் பரலோகத்துக்கு போனாரு. ஒரு வருஷம் ரகசியமா போயிட்டு வந்தாரு. ஒரு வருஷம் சிஷ்யூர் எல்லாரும் மின்னுக்காண்ட இது போனாரு. எல்லாத்துக்கும் மின்னுக்காண்ட அவரு எடுத்துக்கொள்ளப்பட்ட போனார் பரலோகத்துக்கு. மறுபடியும் வரல அவரு. இப்ப திருப்பி 2வது வரைக்கும் வருவாரு. அதுக்காக நாம யோவான் சுவிசேஷம் 20வது அதிகாரம் 20வது அதிகாரம் 14 வசனம் படிங்க. இவைகளை சொல்லி பின்னாக திரும்பி இயேசு நிற்கிறதை கண்டாள். ஆனாலும் அவரை இயேசு என்று அறியாதிருந்தாள். இயேசு அவளை பார்த்து, ஸ்திரியே, ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய் என்றார். அவள் அவரை தோட்டக்காரர் என்று எண்ணி, ஐயா, நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனதுண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக் கொள்ளுவேன் என்றார். இயேசு அவளை நோக்கி, மரியாளே என்றாள். அவள் திரும்பி பார்த்து ரபூனி என்றாள். அதற்கு போதகரே என்று அர்த்தமாம். இயேசு அவளை நோக்கி, என்னை தொடாதே, என்னை தொடாதே, நான் இன்னும்
என் பிதாவினிடத்திற்கு ஏறி போகவில்லை. நீ என் சகோதரிடத்திற்கு போய் நான் என் பிதாவினிடத்திற்கும் உங்கள் பிதாவினிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன் என்று அவர்களுக்கு சொல்லு என்றார். இங்க கர்த்தர் போதும் கர்த்தரையாக இயேசு மன்னிக்கணும், கர்த்தரையாக தேவன் உயிர் தெழுந்த பிறப்பு இங்க மரியம்மாளுக்கு மரியா மக்தலேனுக்கு என்ன பண்ணாரு? அவரை காண்பித்தார் இல்லையா? அப்போ இந்த மரியா கர்த்தர்கிட்ட ஓடி வந்து ரப்பூனி அப்படிங்கும் போது கர்த்தர் என்ன சொல்றாரு? என்ன பண்ண வேண்டாம், நீயே தொடக்கூடாது. என்ன சொல்றீங்க? எனக்கு தொடக்கூடாது. நான் என்ன ஆகணும்? பிதா கிட்ட போவோம். நான் எங்க போறேன்? நானு பிதா கிட்ட போவானும். அதுல நீ போய் எப்படி சிசுரு கிட்ட சொல்லு, உங்க பித்தா எம்படி பித்தா ஆகியா தேவனுக்கிட்ட நான் போறேன், நீங்க எங்க கலிலி வந்து என்னைய காண்பீங்க, போய் சொல்லுன்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. அதே மாதிரி 8 நாள் பிறப்பு 26 படிங்க. அதுலயே 26 மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீசர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்களுடைய கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விழாவிலே போடு, அவிசுவாசியாயிராமல் விசுவாசியா இரு என்றார். இங்க 8 நாள் பிறப்பு மடி தோமா கிட்ட வந்து என்ன சொல்றாரு? நீ வந்து என்னைய தொடர்ன எம்படா காயத்துக்குள்ள வந்து நீ கை வச்சு பாரு அப்படின்னு என்ன சொல்றாரு? அவரு சொல்றாரு. அப்ப என்னமோ தொடவேன்னு சொல்றாரு. இப்ப வந்து தொடம் சொல்லி சொல்றாரு. என்ன எதுனால அப்படி நம்ம ஆலோசனை பண்ணும்போது இன்னொரு விஷயம் சொல்றாரு. நான் பிதா கிட்ட போகணும் அப்படிங்கிறது. அப்படின்னா 8 நாள் முன்ன இல்ல கர்த்தராக தேவன் உயிர் திறந்தப்போ இவரு என்ன பண்றாரு? டைரக்ட் நான் பிதா கிட்ட போகணும் அப்படின்னு சொல்றாரு. இந்த விஷயம் நம்ம ஆலோசனை பண்ண வேண்டிய விஷயம். இங்க நல்லா உண்மையை தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா மரியம்ம கிட்ட கர்த்தர் சொல்லும் போது எங்க போறாரு? அவரு பிதா கிட்ட போறாரு. போயிட்டு வந்தபோது போடு 8 நாள் பிறப்பு என்ன சொல்றாரு? நீங்க வந்து என்னை தொட்டு பாரு அப்படின்னு. எந்தக்கு இப்படி சொல்றாருன்னு நம்ம ஒரு ஆலோசனை பண்ணாக்கா பழைய ஏற்பாடு பிரகாரம் எல்லாம் கர்த்தராக தேவன் பல ஏற்பாடுல இருக்கிற தீர்க்கதர்சி எல்லாம் என்ன பண்றாரு? நிறைவேறத்துக்கு வந்தாரு இல்லையா? இவர் பண்றது ஒரு காரியம் கூட நிறைவேற்றது தான். புரியுது நான் சொல்றது? அதே பழைய ஏற்பாடு பிரகாரம் வருஷத்துக்கு ஒரு வருஷம் பிரதான ஆச்சாரியர் என்ன பண்ணுவாங்கன்னா, புரியுதா, அதி பரிசுத்த ஸ்தலத்துக்கு போவாங்க. வருஷத்துக்கு ஒரு வருஷம் பிரதான ஆச்சாரியர் என்ன பண்ணுவா? அப்படி வருஷத்துக்கு ஒரு வருஷம் எங்க போவாங்க? நமக்கு தெரியுமல, ஆச்சார கூடாரம் இருக்குதால பழைய ஏற்பாடுல. அந்த ஆராய்ச்சியர் கூடாரத்துக்கு அதி பரிசுத்த ஸ்தலம் தமிழ்ல என்ன இருக்குது? தமிழ்ல சொல்லுவாங்க மகா பரிசுத்த ஸ்தலம். மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு போவாங்க. அர்த்தம் பண்ணிச்சா? அதே காரியத்தைய இயேசு கிறிஸ்துங்க நிறைவேற்றுறாரு. என்னன்னா அவளோட மகா பிரதான யாஜகரா இந்த உலகத்துல வந்தப்போ அவரு ஆட்டுக்குட்டி ரத்தத்தைய அவரு சிந்திக்கல, வேணா சொந்த ரத்தத்தை எடுத்துக்கிட்டு ரத்தத்தை சிந்திட்டார் இல்லையா? சிந்தி அந்த சொந்த ரத்தத்தோட எங்க போறாருப்பா?
பரலோகம் இருக்கிற அதி பரிசுத்த ஸ்தலத்துக்கு போறாரு, மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு போறாரு. இதெல்லாம் அசலான கூடாரம் எங்க இருக்கு தெரியுமா? இந்த உலகத்துல மோசே மூலியமா உண்டாக்கப்பட்ட கூடாரமும் பரலோகத்துல இருக்கிற கூடாரத்துக்கு ஒரு என்ன நெகல மாதிரி அதோட மாடல், அவ்வளவுதான். உண்மையான கூடாரம் எங்க இருக்குது? பரலோகத்தில் இருக்குது. உண்மையான கூடாரம் பரலோகத்தில் இருக்குது. உண்மையான கூடாரம் எங்க இருக்குது? பரலோகத்தில் இருக்குது. அதனால கர்த்தராக தேவன் என்ன பண்றாரு? அவர் சொந்த ரத்தத்தை எடுத்துக்கிட்டு எங்க போற தெரியுமா? பரலோகத்தில் இருக்கிற அந்த மகா பரிசுத்த தலத்துக்கு என்ன பண்றாரு? சொந்த ரத்தத்தோட போறாரு இல்லையா? இந்த காரியம் பண்றதுக்கு இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? ஆயத்தமா இருக்கிறாரு. அந்த சமயத்துல பழைய ஏற்பாடுக்கு பிரதான யாஜகர் என்ன பண்ணாங்கன்னா, அந்த மகா பரிசுத்தலத்துக்கு போறதுக்கு முன்ன 3 நாள் முன்ன இருந்தும் கூட அவங்க யாரு கூட என்ன பண்ண மாட்டாங்க, சம்பந்தம் வச்சுக்க மாட்டாங்க. அவங்க வீட்டுல இருக்கிற பிள்ளைங்க கூட, அதாவது அவங்க மனைவி கூட, எல்லாத்துல இருந்து என்ன பண்ணுவாங்க, பிரத்யேகமா இருப்பாங்க. புரியுமா? பிரதான யாஜகர் என்ன பண்ணுவாங்க, இந்த மகா பரிசுத்தலத்துக்கு போறதுக்கு முன்ன அந்த காரியத்துக்கு முன்ன 3 நாளுக்கு முன்ன இருந்து கூட அவங்கவுங்க பரிசுத்தம் பண்ணிக்குவாங்க, அவங்க பரிசுத்தமாக்குவாங்க. அவங்க யாரையும் தொட மாட்டாங்க. அவங்க செப்பரேட்டா என்னெல்லாம் அவங்க போறது எங்கக்கு? மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு போறாங்க. அதே மாதிரி கர்த்தராக தேவன் என்ன பண்றாரு? அவர் என்ன பண்றாரு? 3 நாள் ஆச்சு செப்பரேட்டா இருக்கிறாரு அவரு. அதனாலதான் மரியம்ல கூட என்ன பண்றது? என்னை தொட வேண்டாம், ஏன்னா நான் எங்க போறேன்? பிதா கிட்ட போறேன், அதி பரிசுத்தமான ஸ்தலத்துக்கு போறேன். என்னன்னா நானே என்ன பண்ண, விலை கொடுத்தாச்சு. இத பாரு, விலை கொடுத்துட்டேன். எந்த மனிதன் கைத்தே பரிபூர்ண பாவ மன்னிப்பு இல்லாம ஒரு பலி அர்ப்பணைய இந்த லோக ரீதியா பிரதான ஆச்சாரியர் வருஷம் கொடுக்குறாங்களோ, அந்த காரியத்தை நான் நிறைவேற்றி நான் இன்னைக்கு நம்ம சோர் ரத்தத்திலைய என்ன பண்ணிக்கிறேன்? சொந்த ரத்தம் என்ன பண்ணிக்கிறேன்? சிந்திச்சிருக்கிறேன். அந்த ரத்தத்தோட என்ன போற? மகா பரிசுத்தத்துக்கு போறேன். அதுல நீங்க என்ன பண்ற? தொட வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. அந்த டைம்ல காவலமும் கர்த்தரே இல்ல. கர்த்தர் பின்னால எத்தனோ பரிசுத்தவான்கள் கூட இருக்கிறாங்க. அதுல மத்தேயு சுவிசேஷம் பாக்குற மாதிரி 27 மத்தேயு சுவிசேஷம் 20 படிங்க ரோஸ்கா. மத்தேயு சுவிசேஷம் 28வது அதிகாரம், மத்தேயு சுவிசேஷம் 27 அதிகாரம் 52 53. கல்லறைகளும் திறந்தது, நித்திரை அடைந்திருந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்களும் எழுந்திருந்தது. அவர் உயிர்த்தெழுந்த பின்பு இவர்கள் கல்லறைகளை விட்டு புறப்பட்டு பரிசுத்த நகரத்தில் பிரவேசித்து அநேகருக்கு காணப்பட்டார்கள். இயேசு கிறிஸ்து திரும்பி எந்திரிச்சப்போ இந்த கல்லறைகள் இருந்த பரிசுத்தவான்களுக்கெல்லாம் கூட என்ன பண்ணாங்களா? எந்திரிச்சாங்களாமா. அப்படி இவங்க எல்லாம் யாரு? பழைய ஏற்பாடு பக்தர்கள். யாரைத்தே பரதேசில் இருந்தாங்களோ இவங்க எல்லாரும் என்ன பண்ணாங்க? எந்திரிச்சு எங்க போறாங்கப்பா? இயேசு கிறிஸ்து பின்னால எங்க போற? பரலோகத்துக்கு போறாங்க. இந்த காரியம் ரகசியமா நடக்குது. பப்ளிக்கா எல்லாம் என்ன பண்ணுது? அதுல கர்த்தரை பாரு, நீ எனக்கு தொட வேண்டாம். அந்த விஷயத்தை நாம எபிரியர்களோட படிக்க வாசிக்கலாம். எபிரியர் 9வது அதிகாரம் 24வது வசனம் படிங்க. எபிரியர் 9வது அதிகாரம் 24வது வசனம். 9. அந்தபடி மெய்யான பரிசுத்த ஸ்தலத்துக்கு அடையாளமாய் கையினால் செய்யப்பட்டதாயிருக்கிற பரிசுத்த ஸ்தலத்திலே கிறிஸ்துவானவர் பிரவேசியாமல். இங்க பாருங்க, கையால உண்டாக்கப்பட்ட பரிசுத்த ஸ்தலத்துக்கு போகல. இந்த கையால
உண்டாக்கப்பட்ட பரிசுத்தலமும் ஆல்ரெடி எருசலேம் இருக்குது. அதாவது இயேசு கிறிஸ்து உயிர் தெரிந்தப்ப ஆல்ரெடி எருசலேம் இருக்குது, தேவாலய ஆலயம் இருக்குது இல்லையா? அந்த பரிசுத்தலத்துக்கு போகல அவரு. எந்த பரிசுத்தலத்துக்கு போனாரு படிங்க. கிறிஸ்துவானவர் பிரசேயமல் பரலோகத்திலே தானே இப்பொழுது நமக்காய் தேவனுடைய சமூகத்தில் பிரத்யட்ச ஆகும்படி பிரவேசித்திருக்கிறார். பரலோகத்துக்கே பிரவேசித்த தேவனுக்கிட்ட பரலோகத்து கூடாரத்துக்கே போறார். கருத்தர் இருக்கிற பக்கம் எதுல அவர் சொந்த ரத்தத்தை எடுத்துக்கிட்டு. அதனால அவர் பிரதான யாஜகர் எங்க போனாரு? இங்கில சொந்த ரத்தத்தை எடுத்துட்டு எங்க போனா அதி பரிசுத்தலமான பரலோகத்துக்கு போனாரு. போயிட்டு அந்த பிரதான ஆச்சாரியர் செய்ய வேண்டிய அந்த ஊழியத்தையே அவர் கம்ப்ளீட் பண்ணிட்டு மடங்கி வந்தாரு. திரும்பி சிஷ்யர்கிட்ட வந்தாரு. அப்பதான் வந்து சொல்றாரு யாருக்கிட்ட? தோமா கிட்ட, நீ வந்து என்ன பண்ணு, எம்படா தழும்புக்குள்ள கை வச்சு பாரு, அவிசுவாசியா இருக்கான் விசுவாசியாரு. அப்பொழுது 40 நாள் என்ன பண்ணாரு அவரு? அவரைய எல்லாத்துக்கும் காமிச்சுக்கிட்டு 40 நாள் அப்போஸ்தலர் காரியத்தை பார்க்கும்போது, அந்த அப்போஸ்தலர் பார்க்கும்போது என்ன எல்லாரும் அவன் சிஷ்யரெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது என்ன பண்ணாரு? பரலோகத்துக்கு போனார். என்ன இருக்கு அந்த வார்த்தை? என்ன பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். எடுத்துக்கொள்ளப்பட்டார் இருக்குதான் இன்னொரு வார்த்தை படிச்சுங்கல்ல, உயரெடுத்தப்பட்டார். இந்த விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். எதுமா கர்த்தரையோட பரலோகத்துக்கு போறதுல 2 பாகம் இருக்கிறதோ அதே மாதிரி கர்த்தராக இயேசு கிறிஸ்து வரைக்கும் கூட இருக்குது 2 பாகம் இருக்கிறது. நாம் இப்போ எதுக்காக எதிர்பார்க்கிறோம்னா கர்த்தரையோட என்ன ரகசிய வரைக்காக. புரிஞ்சுங்களா? கர்த்தரையோட ரகசிய வரைக்காக. இது எல்லாத்துக்கும் தெரியறது இல்ல. யாருக்கு தெரியணுமோ அவங்களுக்கு தெரியும். அதனால கர்த்தர் என்ன சொன்னாரு? ஜாக்கிரதையா இருங்க. என்ன மெலுக்கு மெலுக்கு தானே தமிழ்ல என்ன? ஜாக்கிரதையா இருங்க. மெலுக்கு என்ன சொல்லுவாங்க தமிழ்ல? வெளித்திருங்க, வெளித்திருங்க அப்படி கர்த்தர் என்ன பண்ணாரு சொல்லிட்டு போயிருக்கிறார். அதனாலதான் ரகசிய வருகைங்கிறது கூட இருக்குது. அந்த ரகசிய வருகையில நாம எல்லாரும் எடுத்துக்கொள்ளப்பட்டீங்க மத்தியாகத்தில் இருப்போம். நெக்ஸ்ட் அங்கிருந்துதான் மறுபடி பூமி மேல டைரக்டா எல்லாத்துக்கும் தெரியுற மாதிரி அப்பா வந்து என்ன பண்ணுவாரு? இயேசு கிறிஸ்து அந்த ஒலிவா மலை மேல என்ன பண்ணுவாரு? அடி வைப்பாரு. எந்த மலை மேல இருந்து அவர் போனாரோ அந்த மலை மேல என்ன பண்ணுவாரு? கர்த்தரு காலு வைக்க போறாரு. அதனாலதான் அப்போஸ்தலர்ல காசிக்கிற பாருங்க, அப்போஸ்தலர்ல 1வது அதிகாரம் 11 வாசிங்க. 11:12 11:12 கலிலேய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களுக்கு நின்று வானத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தள்ளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். அப்பொழுது அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் ஒரு ஓய்வு நாள் பிரயாண தூரத்தில் இருக்கிற ஒலிவமலை எண்ணப்பட்ட மலையிலிருந்து எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். அப்ப இவங்க எங்க இருந்தாங்க? இயேசு கிறிஸ்து எங்கிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டாரு? எங்கிருந்து போனாரு பரலோகத்துக்கு? ஒலிவா மலை. அந்த மலை மேலக்கே திரும்பி வர போறார். அந்த விஷயம் நம்ம ஜெக்கரியா இது வந்து பப்ளிக் கமிங். இது வந்து என்ன? பப்ளிக் கமிங். அப்பதான் எல்லாரு கண்கள் பார்க்கும்.
எல்லாரும் பார்த்து என்ன பண்ணுவாங்களாமா, மாரடிச்சுக்குவாங்கன்னு இருக்குது. அந்த விஷயம் பாருங்க. ஜெக்கரியா 14 அதிகாரம் 14:4 இருந்து பேசிங்க. 14:4. அந்நாளிலே அவருடைய பாதங்கள் கிழக்கே எருசலேமுக்கும் எதிரே இருக்கிற ஒலிவு மலையின் மேல் நிற்கும். அப்பொழுது மகா பெரிய பள்ளத்தாக்கு உண்டாகும்படி ஒலிவு மலை தன் நடுமையத்திலே கிழக்கு மேற்காய் எதிராக பிளந்து போகும். அதனாலே ஒரு பாதி வடபக்கத்திலும் ஒரு பகுதி தென்பக்கத்திலும் சாயும். அப்பொழுது என் மலைகளின் பள்ளத்தாக்கு வழியாய் ஓடி போவீர்கள். மலைகளின் பள்ளத்தாக்கு ஆத்சால் மட்டும் போகும். நீங்கள் யூதாவின் ராஜாவாகிய உசியாவின் நாட்களில் பூமி அதிர்ச்சிக்கு தப்பி ஓடி போனது போல ஓடி போவீர்கள். என் தேவனாகிய கர்த்தர் வருவார். தேவருடைய எல்லா பரிசுத்தவான்களும் வருவார்கள். அப்பம் யார் வருவாங்களாம்? அப்போ எல்லா பரிசுத்தவான்களும் தேவனும் வருவாரு, அவர்கள் பரிசுத்தவான்களே வருவாங்க. யார் இந்த பரிசுத்தவான்கள்? யாரைத்து உயிர் தெரிந்து பரலோகத்துக்கு போனாங்களோ, யாரைத்தே உயிரோட என்ன மறுரூபமாய் போனாங்களோ அவங்க யாரு? சபை. நாம கர்த்தரோட இறங்கி வருவார். இது எல்லாரும் கண்கள் பார்க்கும். இதை நம்ம சுவேசல் பாக்குறோம். எல்லாரும் பார்த்தோம்னா நாங்க மாரடிச்சுக்குவாங்கன்னு. அப்பதான் இவங்க கூட யாரு? இஸ்ரேல் ஜனங்க கூட அப்பதான் கர்த்தரை பார்த்து அப்ப அவங்க கூட என்ன மாரடிச்சுக்கிட்டு பச்சாத்தாபத்தே படுவாங்க. அந்த விஷயம் நம்ம படிக்கும் 12வது அதிகாரம் இதே 12ல படிக்கிறோம். 12ல பாருங்க 7ல இருந்து படிக்கும்போது நம்மளுக்கு தெரியும், வாசிக்கலாம். எப்படி இஸ்ரேல் ஜனங்க அவங்க மாரடிச்சுட்டு கர்த்தர் ஜெபம் பண்ணாங்க. ஒரு 2 வருஷம் படிங்க பாருங்க. 7, 8 படிங்க, நம்ம முடிக்கலாம். தாவீது வம்சத்தாரின் மகிமையும் எருசலேமின் குடிகளுடைய மகிமையும் யூதாவின் மேல் தன்னை உயர்த்தாதபடிக்கு கர்த்தர் யூதாவின் கூடாரங்கள் முதல் ரட்சிப்பார். அந்நாளிலே கர்த்தர் எருசலேமின் குடிகளை காப்பாற்றுவார். அவர்களில் தள்ளாடினவன் அந்நாளிலே தாவீதை போல இருப்பான். தாவீது குடும்பத்தார் அவர்களுக்கு முன்பாக தேவனை போலும் கர்த்தருடைய தூதனை போலும் இருப்பார்கள். 9 கூட படிங்க. அந்நாளிலே எருசலேமுக்கு விரோதமாய் வருகிற எல்லா ஜாதிகளையும் அழிக்க பார்ப்பேன். 10-11 படிங்க. நான் தாவீது குடும்பத்தாரின் மேலும் எருசலேம் குடிகளின் மேலும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தாங்கள் குத்தின என்னை நோக்கி பார்த்து தன் ஒரே பேரானவனுக்காக புலம்புகிறத போல எனக்காக புலம்பி, ஒருவன் தன் தலைச்சன் பிள்ளைக்காக துக்கிக்கிறது போல எனக்காக மனக்கசந்து துக்கிப்பார்கள். அந்நாளிலே மெகிதோன் பட்டணத்துக்கு பள்ளத்தாக்கின் ஊராகிய ஆதாத் ருமோரின் புலம்பலை போல எருசலேமின் புலம்பல் பெரியதா இருக்கும். தேசம் புலம்பிக் கொண்டிருக்கும் ஒவ்வொரு வம்சமும் தனித்தனியாக புலம்பும். தாவீது குடும்பத்தார் தனியையும் அவர்கள் ஸ்திரீகள் தனியையும், நாத்தான் குடும்பத்தார் தனியையும் அவர்கள் ஸ்திரீ தனியையும், லேவி குடும்பத்தார் தனியையும் அவர்கள் ஸ்திரீகள் தனியையும், சீமேயி குடும்பத்தார் தனியையும் அவர்கள் ஸ்திரீ தனியையும், மற்றும் உண்டான சகல குடும்பங்களிலும் ஒவ்வொரு குடும்பத்தின் மனுஷர் தனித்தனியையும் அவருடைய ஸ்திரீகள் தனித்தனியையும் புலம்புவார்கள். நீ பாக்குறீங்கல்ல, அந்த டயத்துல கர்த்தர் என்ன பண்ணுவார்? அவங்க மேல பரிசுத்தாவி ஊத்தும் போது அவங்க எல்லாம் என்ன புலம்பி என்ன பண்ணுவா? அழுது அவர் குத்துனா யார் குத்துனாங்களோ அவரை பார்த்து என்ன பண்ணுவாங்க? அவங்க எல்லாம் மனஸ்தாபனம் சேர்ந்து கர்த்தர்கிட்ட அழுந்து கர்த்தர்கிட்ட வருவாங்க அப்படின்னு இங்க வசனத்தை நம்ம பாக்குறோம். இதுதான் 2வது வருகையில 2வது இடத்துல நிரக்க போற காரியம். புரியுதாங்க? அதனாலதான் கர்த்தராக இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த மறுப்போடு அவர் பரலோகத்துக்கு போறதுல இது மாதிரி ஒண்ணு ரகசியமா போயிட்டு வந்தாரு, 2வது பப்ளிக்கா போயிட்டு வந்தாரு, போனாரு. அதே மாதிரி
அவரோட ரெண்டாவது வரைக்கும் கூட 2 பாகம் இருக்குது. ஒண்ணு ரகசியமா அவரு பரலோகத்துல இருந்து மத்தியாகாசத்துக்கு வர்றாரு. அந்த டயத்துல 3 காரியம் நடக்குது. ஒண்ணு என்ன நம்ம தெசலோனிக்கேயர் படிச்சோம்ல, ஒண்ணு ஆர்ப்பாட்டத்தோடு, ஒண்ணு பிரதான தூர சத்தம், ஒண்ணு கர்த்தரோட எக்காலம், ஒண்ணு 3 காரியம் நடக்குது. அப்ப நம்ம எல்லாம் கூட என்ன ஃபர்ஸ்ட் யாரைத்தே கர்த்தருக்குள்ள இருந்து மரித்தாங்களோ அவங்க உயிர் தெரிந்து என்ன போவாங்க. நாம மர்மூராவி எல்லா கலந்தைங்க போறா அந்த மேகமானத்து மேல கொண்டு போய் அங்க இருப்போம், எப்பவுமே கர்த்தர் கூட இருப்போம். நெக்ஸ்ட் அப்போ இந்த உலகத்துல 7 வருஷம், அது 7 வருஷம் நம்ம அங்க இருப்போம். 7 வருஷம் இந்த பூமி மேல பயங்கரமான உபதிரவம், மகா உபதிரவம் இந்த உலகத்து மேல நடக்கும். அது ஆன பொறுப்பாடு லாஸ்ட்ல தான் கர்த்தர் என்ன பண்ணுவாரு, பரிசுத்தானவர்கள் இந்த உலகத்து பூமி மேல வந்து அந்த ஒலிவ மலை மேல கால் வைப்பாரு. இதுதான் நடக்க போற காரியம். இப்ப புரியுதா இந்த விஷயம்? அதனால இதுக்கு வசனம் எல்லாம் நம்மளுக்கு கிளியரா தெரிவிக்குது. பரிசுத்த பாதத்துல பார்க்கும் போதும் கூட கர்த்தரோட பிள்ளைங்களை அவரு எப்படி கொண்டு போனாரோ பயங்கரமான துன்பத்துல இருந்து, அதே மாதிரி நம்மளைய காப்பாற்றுவார். ஏன்னா ஒரு விஷயம் நினைப்பு வச்சுக்கணும், உண்மையா கர்த்தரை நேசித்து நடக்கணும். நானு மனம் திரும்பிட்டேன், ஞானஸ்தானம் எடுத்துக்கிட்டேன், பரிசுத்தா பெற்றுக்கிட்டேன், சரி என்னென்ன எனக்கு ஒண்ணு கவலை, நம்ம லோக சம்பந்தமான ஆசையில லோக சம்பந்தமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தோம்னா, லோக சம்பந்தம் சிந்திச்சுட்டு இருந்தோம்னா பிரயோஜனம் இல்ல. அதுக்காக நம்ம என்ன பண்ணணும், ஆயுத்தமா எதிர்பார்த்துட்டு இருக்கணும். அதனால கர்த்தர் என்ன சொன்னாரு, ஜாக்கிரதி ஜாக்கிரதி ஜாக்கிரதி. என்ன பண்ண, எப்பவுமே ஜாக்கிரதையா இருங்க, ஆயுத்தமா இருங்க. அன்னைக்கு கர்த்தர் என்ன பண்ணிடுறாரு, எத்தனோ எச்சரிக்கை சொல்லி இருக்கிறாரு. அதனால கர்த்தரோட பிள்ளைங்க நாம எந்த ரட்சிப்பைத்தை நம்ம கிடைச்சிருக்குதோ அந்த ரட்சித்தைய நம்ம காப்பாத்திக்கிட்டு நாம கர்த்தர் நம்ம கூட எப்படி பேசுறாரோ, நம்ம எப்படி இருக்கணும்னு அவர் ஆசைப்படுறாரோ அது மாதிரி இருந்து நம்ம எல்லாரும் கூட என்ன பண்றோம், அவருக்கு ஆயுத்தமாகலாம். கர்த்தர் இந்த வசனத்தைய ஆசீர்வதிப்பாராக. எல்லா கண்கள் மூடி ஜெபத்தோட இருக்கலாம். Hallelujah, praise the Lord. Hallelujah, thank you Jesus. எல்லா கண்கள் மூடி ஜெபம் பண்ணலாம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. இந்த ராத்திரி கால நேரத்துல கர்த்தாவே வருகை பத்தி நாங்க கத்துக்கிறதுக்காக உங்களோட வசனத்தை மூலியமா நாங்க அறியறதுக்காக கொடுத்தா நல்லா வாய்ப்பு நன்றி செலுத்துக்கிறோம் ஏசப்பா. நீங்க எப்படி ஆயிடுச்சா பரலோகத்துக்கு போனீங்களா கர்த்தாவே, அதே மாதிரி நீங்க வருகை போறீங்க. அந்த வரைக்காக நீங்க எல்லாரும் ஆயுத்தமாகறதுக்காக பொறுப்பு கொடுக்க கர்த்தாவே. ராஜகால நேரத்துல சேர்ந்து வந்தா ஒருத்தர் நீங்க ஆசிர்வீங்க. அவங்க குடும்பத்துல அவங்க வாழ்க்கைக்கு ஒரு பிரச்சனை குறைவுகளை கர்த்தாவே தீர்த்து விசுவாசத்துல பரிசுத்தமான வாழ்க்கையில அவங்க 4 நாள் பலப்படுறதுக்காக ஒருத்தருக்கு சகாயம் பண்ணு கர்த்தாவே. நீங்க வரப்போறீர் வரிக்காக எங்களை ஆயத்தப்படுத்துங்க. எல்லா மகிமையும் உங்களுக்கு ஒப்பு கொடுக்க கர்த்தாவே. ஏசு கொடுத்து ஆசீர்வதிங்க கர்த்தாவே. இயேசு நாமத்துல கேட்க நல்ல பேத்தாவே, ஆமென். நம்ம கர்த்தராக தேவனுடைய அன்பும் குமாரனுடைய கிருபையும் பரிசுத்தாவியோட ஐக்கியம் நம்ம கூட எப்பவுமே இருந்து அவர் வரைக்காக ஆயத்தப்படுத்தினாங்க. ஆமென் ஆமென். எல்லாத்துக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்துல நன்றி. எல்லாம் எப்படி இருக்கிறீங்க?